தாயே மாரியாத்தா, இந்த குடும்பத்தை நீதான் காப்பாத்தணும். ஏந்திரி ஐயா, ஏந்திரி. என்ன பொட்டாச்சு, ஆம்பளை ஆட்டமே தூங்கிக்கணும். ஏந்திரி. ஸ்கூலுக்கு போவனா? ஏந்திரி. ராத்திரி சீக்கிரமா படுத்தால. ஏந்திரிங்கடி. சாராய வியாபாரி சுயேட்சை எலெக்ஷன்ல நிக்க முடியாதா? எவன்டா அவன் சொன்னவன்? குடிக்கிறவன் தான் நிக்க முடியாது, விக்கிறவன் நிக்கலாம். இந்த வருஷம் எலெக்ஷன் நான் நிக்கிறேன், ஜெயிக்கிறேன். வேடா போன என் மவன் காலேஜுக்கு போனண்டா, அவனை எழுப்பி ரெடி பண்ணுமா. சங்கராவணி இவ்வளவு விளைவித்த சங்கரா சங்கரான்னு போக வேண்டியதுதான். இஷ்டம் இருந்தா வாங்கு, குறைக்க கூடாதா? நான் என்ன நாயா குறைக்கிறதுக்கு? யோ, அண்ணன் காலேஜுக்கு போன சீக்கிரம் பேனாவளையும் கூத்தியா? மாமா காலேஜ் போனோம், சீக்கிரம் சூக்கு பாலிஷ் படுத்தாயா? டேய், அதெல்லாம் தூக்கி முதல்ல இதை தேய்ச்சு கொடு. என் பேரன் காலேஜுக்கு போகணும். ஏன் பெருசு? உன் பேரு 5-6 வருஷமா காலேஜ்ல படிக்கிறானே, அப்படிதான் பெரிய படிப்பு படிக்கிறான். பெரிய படிப்புன்னா அப்படித்தான் படிப்பாங்க. உனக்கு எனக்கு ஒண்ணும் புரியாது. சந்தேகமா இருந்தா போர்ட பாரு. நல்லா படிங்க. படிக்கிறோம். ஆட்டாரியா கைய நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வியாபாரமே சூடு பிடிக்குது. அப்படியா வெங்கட்? தினைக்கு நானும் பாக்குறேன். துறக்கிற நேரத்துக்கு காலேஜுக்கு போறான், மறுபடியும் மூடுற நேரத்துக்கு காலேஜுக்கு போறான். அதனால கள்ளசாராயம் வித்தாரு. மச்சா அவரோட சேர்ந்து கள்ளசாராயம் வித்ததுனால படிக்காம போட்டாரு. இவங்க குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது இவருக்கு 16 வயசு. 16 வயசுல 1ஆம் கிளாஸ் கொண்டு போய் சேர்க்க முடியுமா? அதனால சாராயத்தை செலுத்தி விட்டாங்க. படிக்காத ஏக்கத்துலதான் இப்படி காலேஜா மாப்ப பிடிச்சிட்டு வராரு. சாய போயா பிந்து ஒரு சிங்கிள் எந்த சாயா? டே மடையா, சாய கொடுக்கடா. சாயா கொடுக்கடா. சாயம் கேட்ட போயன்ற நீ. ஐயா, நான் பறஞ்சிட்டு போயா பறந்து இந்த பாட்டில் பால். Red and white, ready to fight. Sa re ga ma pa da ni you. How are you? Yeah. எந்த பொண்ணை பார்த்தாலும் சரிகமா பதவிங்கிற சரி பண்ணிட்டு போயிடுறேன். இந்த தொற்று வியாதி எனக்கு எப்படி வந்தது? அது ஒரு பிளாஷ்பேக். கிபி 1993 கும்பகோணத்தில் எங்க நண்பரின் திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துக்கு நாங்கள் சென்ற போது குமரி பெண்ண காணோ காணோ தோலிக்கு பீச்சே கா ஹே பாடாத மச்சி மச்சி பாடு. எனக்கு கும்பு ஃபைட்டிங் தெரியும்.
Candidate program, Picture of Fury has a call for Showstep. இதுவரைக்கும் சைனீஸ்ல கத்தனை இனிமே தமிழ்ல குத்துவோம். குறா இல்ல அடிங்க குத்துறேன். வாவ் மாமி, காணாம போனவங்க நகை நட்டு வாங்கி அமைக்க வச்சுட்டா அப்படி நன்னா கை தட்டுங்க. நமஸ்காரம் போதாது, ஸ்வீட்காரம் வேணும். ஸ்வீட்காரம் இல்லைன்னா செவ்வகாரமாகும். தாம் தாம் தருகிறதாம், தாம் தாம் தருகிறதாம், ஜாம் ஜாம் வருகிறதாம், தருகிட தருகிட தருகிறதும் ஜம் ஜம் சக்க சக்க ஜிம் ஜிம் நக்க நக்க தந்த 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 ஜம் ஜம் சம்சக ஜம் 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 சம்சக ஜம் 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 சம்சக ஜம் சம்சக ஜம்சக ஜம்சக ஜம் கொஞ்சம் தான் ஐயோ கொஞ்சம் தான் ஐயோ தருகிட தருகிட தாம் தருகிட தருகிட தாம் தருகிட தாம் பார்க்க பார்க்கல உன்னிக்கு தோணுதடி சரசா முக்கமுழத்துக்கு நான் வந்து தரேண்டி சோரே என்ன பார்த்து முட்டு எங்க வைக்கிறியாக இவாளும் அவளும் பார்க்காம நீ பாரு சோகம்மா சோகம்மா அவிஷ்டு பெரியமாடா சமத்து பொண்ணு இவ சாந்தி முகூர்த்தத்துக்கு அப்பப்பா தம்பூர வச்சிண்டு சும்மா நீ பார்க்காதே சுரிதா பாட்டை கேட்டுனுட்டு போயிடாத என்ன கவனே கல்யாணம் பண்ணிண்டு நான் ஒன்ன வச்சிப்பேன் சொகுசா சாசனி சாசனி தனி தபவக கொண்டுட்டடா வித்வான்கள் எல்லாரையும் கொண்டுட்ட. யாரு ப்ளூவா இந்தமாவா ரெண்டு பேருமா கூப்பிடுறாங்க பாருங்க போங்க என்ன அவசரமா போங்க. இந்த கல்யாண மண்டபத்திலேயே நீதான் ரொம்ப அழகா இருக்கு. பன்னீர் சொம்ப புல்லா கவுத்து இந்த கல்யாண மண்டபத்திலேயே நீதான் ரொம்ப அழகா இருக்கு. பிற லால் குலாபி இந்த கல்யாண மண்டபத்திலேயே நீதான் ரொம்ப அழகா இருக்க. ஓ டேய் எதுக்குடா ஒரே டைலாக் எல்லார்கிட்டயும் சொல்ற? பல இடத்துல வலை போட்டாதான் சொரா கிடைக்காட்டியும் யாராவது கிடைக்கும்.
மீரா தில்குஷ், இந்த கல்யாண மண்டபத்துல நீதான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அதே வசனம், அதே உச்சரிப்பு, அதுக்கு இப்படி ஒரு அறையா? நாரா மாங்கல்யம் தந்துநானே நாம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே தும் ஜீவ சரதசதம் சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரியாயுஷ்யே. நிஜமாவா? என்னது? நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னீங்களே, அது நிஜமாவா? ஏன் கோச்சிட்டு வந்துட்டீங்க? இதுவரைக்கும் என் வாழ்க்கையில எந்த பொண்ணையும் நான் ஏறெடுத்து பார்த்ததில்ல. அப்படியே பார்த்தாலும் அவங்க எல்லாம் உன்னளவுக்கு அழகா இருந்ததும் இல்ல. அப்படியே இருந்தாலும் அவங்க கிட்ட எல்லாம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு நான் வாயால கூட சொன்னதில்லை. ஆனா நான் மனசார சொன்ன ஒரு வார்த்தையை நீ நிஜமாவான்னு கேட்டது எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அப்படின்னா நீங்க நிஜமாவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னங்க நான் என்ன கேட்டேன்னு இப்படி கோச்சுக்கிறீங்க? எதுக்கு எடுத்தாலும் இப்படி சந்தேக கண்ணோட பாக்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. சாரி. சரி, எனக்கு மொத்தம் 10 அத்தை பொண்ணுங்க. என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அந்த 10 பேரும் 10 கால்ல நிக்கிறாங்க. 10 பேர் எப்படி 10 கால்ல நிக்க முடியும்? ஒவ்வொருத்தரும் ஒத்த கால்ல நிக்கிறாங்க. திருப்பதி உண்டியில திருப்பி வச்சு குழுப்பின மாதிரி கலகல கலகலன்னு சத்தம் வருது. அடடடா. சரி, இவ்வளவு நல்ல பையனா இருக்கிற நீங்க ரைட் அடிப்பேன் கவனிங்களா பாடுனீங்க? எது? நேத்து நான் கச்சேரியில பாடினதானே? அந்த கேவலத்தை நினைச்சு நேத்து ராத்திரி, இன்னைக்கு காலையில, இன்னைக்கு மத்தியானம் 3 வேளை நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா? அந்த ஃபீலிங் உனக்கு எங்க தெரிய போகுது? சத்தியமா சொல்றேன் ஜெய்கீதா, சங்கீதா, ரைட்டுன்னு என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. என் கூட இருக்க பேட் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன அப்படி பாட சொல்லி வற்புறுத்தினாங்க. ரைட்டுங்கிற ஒரு வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாம இருந்தனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையோட முழு அர்த்தத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன நம்ப செஞ்சுடா, உன்னை பிரிஞ்ச என்னால இருக்கவே முடியாது. அப்படி நிலைமை எனக்கு ஏற்பட்டா மூட்டை பூச்சி மருந்து அரைச்சு குடிச்சிட்டு சாவர தவிர வழியே. சங்கீதா, அத்தினி பத்தினி சித்தினின்னு இத்தனை ஐட்டங்களை எத்தனை ஐடியா பண்ணி சாப்பிடுற? பிரிச்ச உடனே விரிச்சிருமா? என்ன இருந்தாலும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே தானே? ஃபர்ஸ்ட் டேவா? அப்படின்னா இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்ல. பாக்கலாம்.